தமிழகத்தில் பெண்களை பாதுகாக்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்திருப்பதாக சாடினார். கஞ்சா, போதை, டாஸ்மாக், செயின் புடுங்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது அத்தனையும் ஒழித்து என் சகோதரிகளே, உங்க வீட்டு பெண்ணா நான் சொல்றேன், உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை சொல்றேன். பெண்கள் படையாக திரண்டு வாருங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள், ஒரு நல்ல தீர்ப்பை வருகின்ற தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கடலூர்ல ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உரிமை மீட்பு மாநாடு நடக்குது. அத்தனை பேரும் ஒருத்தர் தவிர குடும்பம் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு உங்க விசுவாசத்தை தலைவருக்கு நீங்க காமிக்கணும். வருவீங்கல்ல? உங்களுக்கு ரொம்ப பக்கம் தான். கட்டாயம் எல்லாரும் வந்து உங்கள் விசுவாசத்தை நம்ம தலைவருக்கு காமிக்கணும். அங்கிருந்து பாப்பாரு, தெய்வமா இருந்து பாப்பாரு தலைவர். வாங்க, நாங்க இருக்கோம், உங்களுக்கு பத்திரமா உங்களை பாதுகாத்து என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்து பத்திரமா உங்களை ஊருக்கு அனுப்பி வைப்போம். அதை நாங்க பார்த்துக்கிறோம். அது மாதிரிதான் கேப்டன் ஆலயத்துக்கு யார் வரலையோ வாங்க, உங்க பொண்ணா நான் கூப்பிடுறவங்க எல்லாரையும், யாரெல்லாம் வரலையோ வாங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக. அங்க உங்களை அன்பாக உபசரித்து உணவளித்து உங்களை எல்லாரோடைய புகைப்படம் எடுத்து நீங்க எல்லாம் பத்திரமா வீடு வந்து சேரும் வரைக்கும் உங்க பொண்ணா என்னுடைய கடமை அது என்பதை உங்ககிட்ட எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த நல்ல நாள்ல கீழ்பெண்ணாத்தூர்ல சொல்ற 2.0 ஸ்டார்ட்ஸ், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2026 தேர்தலுக்கான அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால மாபெரும் வெற்றி பெறுவோம். தலைவர் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன்.